நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியானா ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குருபம் என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கலன்னு நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார் ஒரு டைலாக் உண்டு, படம் டைலாக், தில்லுக்கு துட்டு அப்படிம்பாங்க. அப்படியே தில்லானவங்க அப்படின்னு சொல்லலாம். தனிமை விரும்பிகள் ஒரு அளவுக்கு இருப்பாங்க. அப்புறம் அட்வென்ச்சரஸ், எதுலையுமே புதுமை தேடுவாங்க, ஏதாவது ஒண்ணு தேடலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி தேடுதலா இருக்க போதா, மாற்றங்கள் கிடைக்க போதா சார்? அதாவது பொதுவாகவே தனுசு ராசி என்பவர்கள் வச்ச குறி தப்பக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடாது. இலக்கை நோக்கி. ஆமா, சும்மா ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ இருந்தோம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு வைப்பாங்க. நான் இதை செய்யணும், இதை செய்து முடிச்சப்போதான் நிம்மதி, இதை செஞ்சே ஆவேன்னு ஒரு குறி வச்சு தான் எதையுமே செயல்படுத்துவாங்க. ஸோ அந்த செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா அனுபவ பாடங்களை இவங்க நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டு தான் கற்றுக்கொண்டதை அப்படியே ஒளிமுறை இல்லாமல் கூட இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களில் முதன்மையானவர்கள் தான் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள். ஸோ இப்போ கடந்த காலங்களில் வேலையில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிம்மதியாக தூங்கக்கூட முடியல, நிம்மதியாக எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியல, ஒரு வார்த்தைகளால் கூட யாரையும் சொல்லக்கூட முடியல, மனசுக்குள்ளே தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியல, அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்ட முடியல, அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு அவங்க வாழ்க்கையில் இல்லை 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 கிடைக்கலன்னு இருக்கு. ஸோ அதை எல்லாமே தகத்தெறிது இவங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ நம்ம குரு மட்டும் இந்த சூழ்நிலையில் 8ஆம் இடத்துக்கு போகிறது வெற்றி. ஆமாம், மற்ற ராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மறையக்கூடாது. ஸோ இங்கே மறைவுங்கிறது இவருக்கு வில் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை யார் யாரெல்லாம் மறைஞ்சு நின்று அடித்தாங்களோ, யார் யாரெல்லாம் இவங்கள கூடவே இருந்து குளிப்பறிச்சாங்களோ அத்தனை நபர்களுக்குமே ஒரு பாடத்தை குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஏன் ராசிக்காரனை தொடுற அப்படின்னு கரெக்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கான தண்டனையை கொடுத்து நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புலாம் அற்புதமா இருக்கு. இப்ப குரு உங்களுக்கு பலமா இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? நீங்க முன்னாடி பாரு, வில் பவரா இருக்கு, இவனையா தொட்ட அப்படிங்கிற மாதிரி பவர் தொட்ட நீ கெட்ட அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அவருக்கா இப்ப ரீசெண்டா ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு தளபதியோட டைலாக். ஓகேவா, அவர் டைலாக் மாதிரி ஏண்டா தொட்டேன், ஏண்டா நான் பகைச்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க ரிவெஞ்ச் எடுக்க போறாங்க. அதன் மூலமாக பல பேர் ஓட போறாங்க திருச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இவங்களுக்கு தொழில என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும், இல்ல ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா, இல்லைன்னா புது தொழில் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? புதிய தொழில் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி உண்டு. ஏன்னா இப்ப ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய போராட்டத்தை சந்திக்காங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை டைரக்டா 7ஆம் பார்வை நம்மளுடைய தனுசு ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால
தொழில்ல நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க. இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை சனி பகவான் அமர்ந்திருக்க வீட்டை பார்க்கறதுனால டைரக்டா அந்த 10ஆம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அப்ப தொழிலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதே போல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே தனுசு ராசிக்கு இப்போ உள்ள இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பிரதமர் மாண்புமிகு பிரதமராக இருக்கட்டும், ஸோ அதே போல் நம்மளுடைய உயர் திரு குடியரசுத் தலைவராக கூட இருக்கட்டுமே, ஸோ இவங்கெல்லாம் எங்கேயாவது தனியாக போக நம்ம அனுமதிக்கிறோமா? கிடையாது. அது அவங்க வந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கல, ஆனால் அவங்க நம்மளுக்கு முக்கியம், நம்ம பாதுகாப்பு நிறைய செக்யூரிட்டிஸ் கொடுக்கும். ஸோ காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, இந்த நாட்டுக்கு ஒரு முதன்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோம். மக்கள் எல்லாருமே தேர்ந்தெடுத்தா அவங்க இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வேணுங்கிறத பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரிதான் தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் என்ன பண்றாருன்னா, ராசிக்கு 2ஆம் வீடையும் பார்க்க, ராசிக்கு 12ஆம் வீடையும் பார்க்க. ஸோ ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இப்ப வந்து தனுசு ராசிக்காரங்க ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு. அதே போல நிம்மதியை தூங்கவே முடியல நினைக்கக்கூடிய தனுசு ராசி நிம்மதியான தூக்கத்தை அடைய போறாங்க. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் பெற வாய்ப்பு உண்டு. ஸோ வீட்டுல தங்கவே முடியலங்க, வீட்டுக்குள்ள போனா பெரிய பிரச்சனையா இருக்கு. வெளியே இருக்கிறதுலயே ராஜா மாதிரி இருந்துட்டேன், ராணி மாதிரி இருந்துட்டேன், என் வீட்டுக்குள்ள போனா ஏதோ நெருப்புக்குள்ள உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கவலைப்படாத, உனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு கொடுக்கேன்னு சொல்லி குரு பகவானுடைய அருளால் குடும்பத்தில் உள்ள அத்தனை அன்பர்களுமே இவங்களை புரிந்து கொண்டு இவங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க மத்த எல்லாருக்கும் ராசிக்கும் சொன்னதை விட இவங்களுக்கு வந்து குரு கூடவே இருக்காருப்பான்னு சொல்லிட்டீங்க. இவங்க இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படின்னா என்ன சார் கோயிலுக்கு போகலாம்? நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதியா வராரு. ஸோ இப்போ இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கனால இவங்க வந்து வியாழக்கிழமை நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி மனசார குரு பகவானை வழிபாடு செஞ்சாங்கன்னா, குருவே போற்றி குருவடி போற்றி என் ராசியின் அதிபதியே போற்றி போற்றின்னு குரு பகவானை இவங்க ஒரு ஃபாலோ பண்ணி கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா ஏற்றமும் மாற்றமும் பச்சை குறி தப்பாதுங்கிற மாதிரி இவங்க என்ன இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த இலக்கை சென்றடைந்து மகிழ்ச்சி அடைவாங்க. கண்டிப்பா இலக்கை நோக்கி பயணிக்கும் நம்ம தனுசு ராசினியர்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. நன்றி சார். நன்றி.